இந்திய விமானப்படையில் இணைக்கப்பட்ட 5 ரஃபேல் போர் விமானங்களுக்கும் அனைத்து மத வழிபாட்டுடன் பூஜைகள் நடத்தப்பட்டன. அதன் பிறகு 5 விமானங்களும் தேஜஸ் போர் விமானங்களுடன் இணைந்து வானில் வீர சாகச நிகழ்ச்சிகளை நடத்தின. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு 36 ரஃபேல் போர் விமானங்களை வாங்குவதற்கு பிரான்சின் டசால்ட் ஏவியேஷன் நிறுவனத்துடன் கடந்த 2016ஆம் ஆண்டு ஒப்பந்தம் மேற்கொண்டது. அதில் முதல் தொகுதியாக 5 போர் விமானங்கள் கடந்த ஜூலை மாதம் 29ஆம் தேதி இந்தியா வந்தடைந்தன. அந்த 5 ரஃபேல் போர் விமானங்களையும் இந்திய விமானப்படையில் அதிகாரப்பூர்வமாக இணைக்கும் நிகழ்ச்சி செப்டம்பர் மாதம் 10ஆம் தேதி 2020 அன்று நடைபெற்றது. அதன் பிறகு இந்திய விமானப்படையின் சாரங் ஏரோபாட்டிக்ஸ் குழுவினரின் விமான வீர சாகச நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. வீரர்கள் விமானங்களை கொண்டு பல்வேறு விமான சாகசங்களை நிகழ்த்தி காட்டினர். 4 திசையிலிருந்து வந்த 4 விமானங்கள் ஒரே இடத்தில் இணைந்து பிறகு 4 திசைகளிலும் பிரிந்து செல்லும் சாகச நிகழ்ச்சியை பார்த்து பார்வையாளர்களும் விருந்தினர்களும் கைத்தட்டி ரசித்தனர். இந்த நிகழ்ச்சியின் போது ரஃபேல் போர் விமானங்கள் மற்றும் தேஜஸ் போர் விமானங்கள் உள்ளிட்டவை மூலமாக விமானப்பட வீரர்கள் சாகச நிகழ்ச்சிகளை நடத்தினர். ஹரியானாவின் அம்பாலா விமானப்படை தளத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங், பிரான்ஸ் பாதுகாப்பு அமைச்சர் புளோரன்ஸ் பார்லி, முப்படை தளபதி விபின் ராவத், விமானப்படை தலைமை தளபதி RKS பதௌரியா, பாதுகாப்புத்துறை செயலர் அஜய்குமார் ஆகியோர் பங்கேற்றனர்.